வணக்கம் அண்ட் வெல்கம் டு குட்டி கார்டன் ஸ்டோரிஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம எப்படி இருந்த கார்டனை எப்படி மாற்ற போறோம்ன்றதை தாங்க பார்க்க போறோம். அதாவது ஒரு 6 மாசமா நான் இந்த தோட்டத்தை மெயின்டைன் பண்ண முடியல. அதனால ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. மண்ணா ஒரு மாதிரி மழையெல்லாம் பெஞ்சதால சேறு சகதியுமா ஒரு மாதிரி மண்ணு பூத்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிட்டு நம்ம பால்கனி கார்டனை பக்காவா மாற்ற போறோம். அந்த வீடியோ தான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்க எந்த வீடியோ போட்டாலும் அது உங்களுக்கு சேரும். ஸோ வாங்க நம்ம குட்டி கார்டனுக்குள்ள போகலாம். இதுதாங்க நம்ம பால்கனி கார்டன். இது ஒரு 4 வருஷமாக நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். இங்கே சில மூலிகை செடிகள் வச்சுருக்கேன், அப்புறம் இண்டோர் பிளான்ட்ஸ், சில பூச்செடிகள்லாம் வளர்த்துட்டு வரேன். இப்போ மழை சென்னையில் பயங்கரமாக வந்து போகுது இல்லையா, திடீர்னு நினச்சா மழை பெய்யுது. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, இதில் இருக்கிற மண்ணெலாம் செதறி போயிட்டு அப்படியே தரெல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் ஹெல்த் இஷ்யூஸால் என்னால் இதை மெயின்டைன் பண்ண முடியலைங்க. இப்போ இந்த தொட்டீஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிறோங்க. இந்த மண்ணெல்லாம் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பெருக்கிட்டு கழுவி தள்ளணும். ஒரு 2 ஸ்டெப் போல் இந்த செடிகள்லாம் வச்சுருக்கேங்க. ஸோ தட் பார்க்கறதுக்கு நீட் அண்ட் ஆர்கனைஸ்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஹேங்கிங் பாட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை எல்லாத்தையும் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒட்டனை அடிச்சிடலாங்க. இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்தாச்சுங்க பால்கனி. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சரை பார்த்துட்டு வாங்களேன். ஸோ கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் வால்பேப்பர் இருந்ததுங்க. இங்கே கொஞ்சம் அழுக்காக இருந்ததால் இங்கே ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. இதை ஒட்டிட்ட பிறகு பாருங்கள், இந்த இடமே அப்படியே என்டையர்லி மாறிடுச்சிங்க. இது கொடி ரோஸ் செடிங்க. ஸோ கிளைம்பிங் ரோஸ் சொல்லுவாங்க. இதுக்கு 2 குச்சி நட்டுட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் மாதிரி இது மாதிரி கட்டி விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் நம்ம செடிகளை கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். சில செடிகளுக்கு பூச்சி தாக்குதல் இருந்ததுங்க. அது எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த காய்ந்த இலைகள்லாம் தூக்கி உரத்துக்கு போட்டுட்டு கம்போஸ்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா செடிகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். இந்த சைடில் காலியாக இருக்கிற ஸ்பேஸ்க்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு நம்ம செடிகளை வைக்க போகிறோம். சில தொட்டிகள் கீழே வைக்கிறதுக்கு பிளேட்ஸ் இல்லைங்க, இனிமேல் தான் வாங்கிட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைடில் இருந்த இந்த சின்ன ஸ்பேஸில் கானாவாழை, ஃபுட்பால் லில்லி, எலிஃபண்ட் இயர் சொல்லுவாங்க அந்த செடி, அப்புறம் ஸ்பைடர் பிளான்ட், சில குரோட்டன் வகை செடிகள்லாம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைட் ஸ்டாண்டில் இந்த கீரை வகைகள்லாம் கொஞ்சம் கட்டிங் போட்டேங்க, அதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் சில தொட்டிகளில் பார்த்தீங்கன்னா இந்த அமாரலஸ் லில்லி, அப்புறம் நெரின் லில்லின்னு சொல்லுவாங்க, அந்த செடிகள்லாம் நட்டு வச்சுட்டேன். இந்த கிழங்குகள் ஆன்லைனில் கிடைக்கும், இல்லைனா நீங்கள் நர்சரிஸில் கேட்டு கூட வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ஹேங்கிங் பாட்லாம் தொங்க விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓவரால் பால்கனி லுக் பார்க்கலாம். இப்போ இந்த கிழங்குகள் கொஞ்சம் நாட்கள் கழித்து பூக்கள் பூக்குங்க. அந்த பூக்கள்லாம் வந்த பிறகு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன், அப்புறம் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் இந்த வீடியோ போட்டாலும் அது உங்களை சேரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஹாப்பி கார்டனிங்.